பெண் குழந்தைகளுக்கு ஒரு தாய் அந்த இதில் இழந்திருக்காங்க. அவங்களோட கதை என்ன? நிறைய சின்ன பசங்க, நிறைய அடல்ட்ஸுங்க, கொஞ்சம் கூட இந்த ஃபோட்டோ நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். நிறையா பேர் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அந்த மாநாட்டில் போய் இப்போ நீங்கள் உங்களோட உயிரை, உங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு யாருக்கு பதில் சொல்கிறது? இது யாருக்கு? விஜய் என்ன பண்ணுவார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு? ஓகே, இதெல்லாம் விஜய் பண்ணட்டுமே. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி 10 கோடி கொடுத்தாலுமே ஈடாகுமா? 10 கோடி காலியானதுக்கப்புறம் என்ன ஆகும்? 10 கோடி பணம் கையில் இருந்த வரைக்கும் ஓகே. 10 கோடி காலி ஆயிடுச்சு. விஜய் கொடுத்த 10 கோடி காலி. அப்புறம் வந்து என் பையன் கந்தசாமி, என் மக ஷர்மிளா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அந்த இழந்த நபர்களோட வேதனை அந்த குடும்பத்துக்கு இன்னும் அப்படியே தானே இருக்கும். இதெல்லாம் எப்போ தான் நீங்கள் மனசில் நம்ம முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கோங்க நண்பர்களே. நமக்கு நம்ம தான் முக்கியம். நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு, நம்ம குடும்பம் ஃபஸ்ட்டு, நம்ம அப்பா ஃபஸ்ட்டு, நம்ம அம்மா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வச்சு பார்க்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. உங்களை கொண்டாட வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு எது முக்கியம், எது ஃபஸ்ட்டு, எதை முதல்ல முன்னிலைப்படுத்தணும், எதை ரெண்டாவதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். நிறையா பேர் படித்த இளைஞர்களை பார்க்குறேன் நான். இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க நிறையா பேர் படித்த இளைஞர்கள், நிறைய அதில் உயிரிழந்தவங்களில் நிறைய பேர் படித்த இளைஞர்கள் மற்றும் தோழிகள். ஏன் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக செய்கிறீங்க, இந்த ஒரு விஷயத்தில் எங்கே போச்சு உங்களுக்கெல்லாம் அறிவு? எனக்கு அதுதான் கோபமாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் இப்போ வந்து அந்த 40 பேரோட உயிர் போயிடுச்சு. சரி, நம்ம போன உயிருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கோஷம் போட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இனி உயிர் போகாமல் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம தாங்க மாறணும். நம்ம அட்லீஸ்ட் நான் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னா எடுத்து வையுங்களேன். இந்த மாற்றம் எங்கே இருக்கு? விஜயை கொண்டாடியே ஆகணுமா? இப்போதான் வந்திருக்காரு. அவர் என்ன பேசுகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. வந்த தலைவர்கள் எல்லாமே ஒரே வந்து 6 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் ஆட்சியில் உட்காரலையே. விஜய்க்கு இன்னும் நிறையா இருக்குங்க செய்யறதுக்கு. அவர் நிறையா கற்றுக்கணும். அவருக்குள்ளேயே அவர் நிறையா தெரிஞ்சுக்கணும். அவர் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அரசியலில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆட்சியில் கிடைச்சா தானே அது வந்து அந்த சீட்டோட அருமை அவருக்கு தெரியும். ஸோ இதுதான் சொல்லணும்னு வந்தேன். அப்புறம் வந்து இன்னொரு வீடியோ பார்த்தேன். மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து அழுது போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தோன்னே